சென்னைக்கு வந்து நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். சென்னைக்கு வந்து கொண்டிருப்பதாக சொன்னார்கள். அது கடைசியில் பார்த்தால் அது அந்த புயலின் வேகம் குறைந்து விட்டதாக சொல்லுகிறார்கள். ஆகையால் இன்று ஒரு நைட்டுக்கு மழை இருக்கும் போல தெரிகிறது. நாளையிலிருந்து நார்மலுக்கு வந்துவிடும். ஒரு 5 நாளைக்கு அந்த அறிகுறி எதுவுமே இல்லை என்று நியூஸில் சொன்னார்கள். அதை வைத்து சொல்லுகிறேன். சென்னையில் பெரிய ஆபத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் மக்கள் இந்த 2 நாள் பெய்த மழையில் உள்ள ரோட்டில் நடக்கும் பொழுதும் கவனம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மளே ஏதோ 1000 பிரச்சனையில் ஓடிக்கொண்டிருப்போம். கீழே கிடக்கும் உயர் தெரியாது, மேலே கிடக்கும் உயர் தெரியாது. எதிலையாவது போய் மாட்டிக்குவோம். ஈரம் இருக்கும், பள்ளம் இருக்கும், ரோட்டில் நிறைய மேடு பள்ளங்கள் இருக்கும். இந்த மழையில் இதையெல்லாம் நாம் தாண்டி செல்ல வேண்டும். இலங்கையில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இறந்துட்டாங்களாம். 400 பேரை காணுமா, தேடிக்கிட்டு இருக்காங்களாம். இன்னும் நிறைய பேர் இனிமே தான் மெல்ல மெல்ல வரும். எப்படியோ கடவுள் என்ன யாருக்கு எப்படி வெள்ளத்தால் தான் அழியும்னு இந்த இந்த யுகத்தை சொல்லியிருக்கிறாங்க. எப்படியோ சொல்லிக்கொண்டும் இருக்கிறார்கள். அதை நாம் நேரில் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுகளால் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இனி வரும் காலம் எப்படி இருக்குமோ நாம் ஆண்டவனை கும்பிடுவதை தவிர வேறு வழி இல்லை. உங்களால் முடிந்தால் மக்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு உதவியை செய்யுங்கள். அவ்வளவுதான் புண்ணியம். அதனால் சொல்லுகிறேன். மற்றபடி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.